அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய இலங்கையின் பிரதான தலைப்புச் செய்திகள். இலங்கையின் அரசு சேவையில் புதிதாக 30,000 பேரை இணைத்துக் கொள்ள உள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். மன்னாரில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 5 முதல் 6 வருடங்களுக்கு பின்னர் தற்போது 30,000 பேரை அரசு சேவையில் சேர்க்க உள்ளோம். இதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு பின்னால் செல்ல வேண்டிய அவசியமில்லை. பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்துவோம், விண்ணப்பங்களை அனுப்புங்கள். அதன்படி பரீட்சைக்கு தோற்றி அதிக மதிப்பெண் பெறுபவர்களுக்கு நாங்கள் தொழிலை வழங்குவோம். விசேடமாக அரசு சேவையில் தமிழ் பேசுபவர்களின் பற்றாக்குறை பாரிய அளவில் உள்ளது. காவல் நிலையங்களிலும் இந்த பிரச்சினை காணப்படுகின்றது. எனவே 2000 புதிய காவல்துறையினர் பணியமர்த்தப்படுவார்கள். தமிழ் தெரிந்த உங்கள் பிள்ளைகளை காவல்துறை பணியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார். மீண்டும் ஒரு யுத்தம் தோன்றுவதற்கு அனுமதிக்க மாட்டோம். அதனால் பாதுகாப்பு காரணத்திற்காக என கையகப்படுத்தியுள்ள காணிகளை மீளப்பெற்று அதன் உரிமையாளர்களிடம் ஒப்படைப்போம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்துக்கு வருகின்ற ஜனாதிபதி சங்கிலியன் பூங்காவில் மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டார். அதன்போது அவர் உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்கள் மக்கள்களை பிரித்துள்ளன. ஆனால் கடந்த பொதுத் தேர்தலின் போது வடக்கு, கிழக்கு, தெற்கு, தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் என அனைவரும் ஒன்றுபட்டே வாக்களித்தார்கள். அப்படிப்பட்ட ஒன்றிணைந்த தேர்தல்களே எமக்கு வேண்டும். மேல பிரிந்து செல்வதற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டாம். தமிழ், முஸ்லிம், சிங்கள மக்கள் என அனைவரும் ஒரு நாட்டு மக்களாக ஒன்றாக வாழ்ந்து இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். சகல மக்களுக்கும் சமமான உரிமை, கௌரவம் வேண்டும். அவ்வாறான நாடுதான் எமக்கு தேவை. கடந்த காலங்களில் நாம் போர் புரிந்தோம். அதனால் என்ன நடந்தது? அழிவுகளை மட்டுமே சந்தித்தோம். எம் உறவுகளை இழந்தோம். வடக்கிலும் தெற்கிலும் அதே நிலைமைதான் நடந்தது. மீள அப்படியொரு நிலை எமக்கு வேண்டாம். எங்கள் தலைமுறைகள் போர் புரிந்தோம். அடுத்த தலைமுறைகள் எங்களுடைய பிள்ளைகளாவது போர் இல்லாது சமாதானமாக வாழ வேண்டும் என்பதே எனது விருப்பம் என அனுரகுமார திசாநாயக்கா யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற கூட்டத்தில் தெரிவித்துள்ளார். அண்மையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை விஜயத்தின் போது இலங்கை இந்திய மீன்பிடி பிரச்சினை குறித்து விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்துள்ளார். மன்னாரில் நடந்த ஒரு தேர்தல் பேரணியில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டிருப்பதுடன் எந்த வகையான தீர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவிக்கவில்லை. உயிர்த்த ஞாயிறு தினத்தை முன்னிட்டு மத அனுஷ்டானங்களை நடத்தும் தேவாலயங்களுக்கு சிறப்பு பாதுகாப்பு நடவடிக்கைகளை இலங்கை காவல்துறை அறிவித்துள்ளது. இதன்படி இன்று வெள்ளிக்கிழமை மற்றும் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு மத சேவைகள் நடைபெறும் என போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். எனவே பக்தர்களின் பாதுகாப்பிற்காக சிறப்பு காவல்துறை பாதுகாப்பை செயல்படுத்துமாறு பதில் காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அறிவுறுத்தியுள்ளார். இந்த காலகட்டத்தில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் தேவாலயங்களை அடையாளம் கண்டு அப்பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துமாறு அவர் காவல்துறைக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். உயிர்த்த ஞாயிற்றுக்கிழமை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் முப்படை வீரர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் 18 வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் நேற்று வரை குறித்த வேட்பாளர்கள் கைதாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் 62 கட்சி ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் 14 வாகனங்களும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையில் தேர்தல் தொடர்பான 38 குற்றவியல் முறைப்பாடுகளும் தேர்தல் சட்டங்களை மீறிய 138 முறைப்பாடுகளும் பதிவாகியுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. எதிர்வரும் 6ஆம் தேதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஏப்ரல் மாதம் தபால் மூல வாக்களிப்பு 24 மற்றும் 25ஆம் தேதிகளில் நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 3 கோடி ரூபாய் பணத்துடன் மேல் மாகாண புலனாய்வு பிரிவு கான்ஸ்டபிள் ஒருவருடன் 4 கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். குறித்த சந்தேக நபர்கள் திவிந்தர பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். மேலும் சம்பவம் தொடர்பிலான தீவிர விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயன்ற ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் சந்தேக நபரை கைது செய்துள்ளார்கள். கைதான சந்தேக நபர் 44 வயதுடைய தம்ரோவத்த குலிகுட பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவார்.
மேலதிக விசாரணைகளுக்காக அவர் அம்பலாங்குடை போலீஸ் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு கைக்குண்டு மற்றும் 5 கிராம் 40 மில்லிகிராம் கெரோயின் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளார்கள். காலி அகங்கலவில் உள்ள பாடசாலை ஒன்றுக்கு முன்னால் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. லஷான் மதுசங்க என்ற 28 வயதான இளைஞர் மீதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதுடன் அவரின் இடுப்பு பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு காயம் ஏற்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத 2 நபர்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டை நடத்திவிட்டு முச்சக்கர வண்டியில் தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள். துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த நபர் பலப்பட்டி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூடு பிஸ்டல் ரக துப்பாக்கியால் நடத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். காலியில் உள்ள ஒரு முன்னணி உணவகம் ஒன்றில் உணவு ஆர்டர் செய்துவிட்டு உணவுக்காக காத்திருந்த ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட ஒரு குடும்ப உறுப்பினர்கள் கொழும்பிலிருந்து காலைக்கு விடுமுறைக்காக சென்று இரவு குறித்த உணவகத்துக்கு சென்றிருந்த போது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இந்த குடும்பத்தினர் நேற்றிரவு உணவகத்தில் சென்று உணவை ஆர்டர் செய்துள்ளார்கள். சுமார் 30 நிமிடங்களுக்கு பின்னர் வந்த நிறுவனத்தினுடைய ஊழியர்கள் உணவு தீர்ந்துவிட்டதாக கூறியுள்ளார்கள். இதுகுறித்து அவர்கள் கேள்வி எழுப்பிய போது உணவக மேலாளரும் அவர்களுடன் கருத்து முரண்பாட்டில் ஈடுபட்டுள்ளார். அப்போது அங்கிருந்த கோட்டல் மேலாளர் மற்றும் கோட்டல் ஊழியர்கள் உணவு இல்லை என்று அவர்களுக்கு தெரிவிக்க ஏன் 30 நிமிடங்கள் தாமதமானது என்று அவர்கள் கேள்வி எழுப்பியதற்காக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ள நிலையில் உணவக ஊழியர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது. வெலிக்கடை போலீஸ் காவலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது மரணமானதாக கூறப்படும் ஷத்சர் நிமேஷின் உடலில் ஏப்ரல் 23ஆம் தேதியன்று புதிதாக பிரேத பரிசோதனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வுத்துறையினர் நேற்று கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் குறித்த தகவலை வெளிப்படுத்தியுள்ளார்கள். இவருடைய மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய குடும்பத்தினர் தெரிவித்த தகவலை அடுத்து இவருடைய சடலம் மீண்டும் சட்ட பரிசோதனை செய்யப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் விடுத்த உத்தரவுக்கமைய இவருடைய பிரேத பரிசோதனை மீண்டும் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முருங்கன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட நானாட்டான் சுற்றுவட்டத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ள வாகனங்களுக்கு வயரிங் பழுது பார்க்கும் கடை ஒன்றில் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது. நேற்று வியாழக்கிழமை மாலை ஏற்பட்ட அந்த தீப்பரவல் காரணமாக அந்த கடை முற்றாக எரிந்து சேதமாகியுள்ளது. அந்த கடைக்கு உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் வண்டிகளும் முற்றாக எரிந்துள்ளதாக தெரிய வருகின்றது. அருகிலுள்ள ஆலயத்தில் பெரிய வியாழன் வழிபாடு நடைபெற்றுக் கொண்டிருந்தமையால் அங்கிருந்த இளைஞர்கள் ஓடி வந்து குறித்த தீப்பரவலை ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த போதிலும் கடை முற்றாக எரிந்து அதற்குள்ள இயந்திர பொருட்களும் சாம்பலாகியுள்ளது. குறித்த கடையில் ஏற்பட்ட திடீர் மின்னொழுக்கு காரணமாகவே தீப்பரவல் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஆளுங்கட்சியின் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 8 பேருக்கு தங்களுக்கு 20 இலவச கட்ச் விசாக்கள் வழங்கப்பட வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாக விமர்சனங்கள் வெளியாகியுள்ளது. சவுதி அரேபியா அரசாங்கத்தினால் புனித ஹஜ் கடமையினை நிறைவேற்றுவதற்காக இலவசமாக வழங்கப்படுகின்ற ப்ரீ மொமெண்ட் பாஸ் என்று அழைக்கப்படுகின்ற விசாக்களை தமக்கு வழங்குமாறு கோரி ஆளுங்கட்சியின் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மேற்கண்டவாறு அழுத்தம் பிரயோகிப்பதாக தெரிய வருகின்றது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நெருங்கி வரும் நிலையில் தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரத்தை இழந்து அரசாங்கத்துக்கு பயந்து விசுவாசமாக செயற்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சாட்டியுள்ளது. ஜனாதிபதி அன்ரா தேர்தலில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அறிக்கையை வெளியிட்டதாக தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு முறைப்பாடு அளித்து 15 நாட்களாக தேர்தல் ஆணைக்குழு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிவதாகவும் அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார குற்றம் சுமத்தியுள்ளார். இலங்கை மின்சார சபையின் தலைவர் திலக் சியாம்பலப்பட்டியவுக்கு எதிராக இளஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடொன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மின் பாவனையாளர் சங்கம் என்ற அமைப்பு இந்த முறைப்பாட்டை மேற்கொண்டுள்ளது. பிரேத பரிசோதனை அறிக்கையை வழங்குவதற்காக 2000 ரூபாய் கையூட்டல் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட அனுராதபுரம் நகராட்சி மரண விசாரணை அதிகாரி மற்றும் அவரது உதவியாளரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதிவான் முகமது ரிஸ்வான் ஏப்ரல் 21ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார்.
அனுராதபுரம் நகராட்சி மரண விசாரணை அதிகாரி முதியன் சாலகே ஜெயதிலக மற்றும் அவரது உதவியாளர் ஆகியோரே விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இலங்கையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.